நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் நாம் இன்றைக்கு களம் காண்போம். அம்மாவுடைய ஆட்சி அமைப்போம், தொண்டர்களிடையே புரட்சி தாய் சின்னம்மா உறுதி அப்படிங்கிற ஒரு தலைப்பிலே பேசுவதற்கு அமர்ந்திருக்கிற விருந்தினர்களோடு இந்த நிலையில் சற்று முன்னர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சென்னையில் மிக முக்கியமாக அவர்கள் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த சமாதியிலே சென்று ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிற காட்சியை நாம் பார்க்க முடிந்தது. நாளை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடல், அதாவது ராமநாதபுர மாவட்டம் கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறவுள்ள புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்தநாள் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்ற இருக்கிறார். இன்றைக்கு பத்திரிகையாளர்கள் கேட்கின்ற போது மெல்லிய தொனியில் அடக்கத்தோடு தனக்குரிய பதிலை அவர் முன்வைத்த ஒரு காணொளியும் நாம் இப்போது பார்த்தோம். அவற்றில் நாளை நீங்கள் அனைவரும் கமுதியில் நடைபெறும் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலிலே நடைபெற இருக்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்றும், பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள், அதிமுகவின் அடிநாதமாக இருக்கும் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்தும் அங்கே வரக்கூடிய காட்சியும் செய்திகளும் வந்திருப்பது என்பதையும் நான் சுட்டிக்காட்டுகிறேன். அங்கே நாளை நடக்கும் அந்த பொதுக்கூட்டத்தில் புதிய செய்திகளை, அதுவும் மிகச் சிறப்பான அனைவருக்குமான நல்ல செய்தியை நான் அறிவிப்பேன் என்று சற்று முன்னர் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சென்னையில் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் இவர்களின் அடக்க ஸ்தலத்திலே அவர்கள் மரியாதை நிமித்தமும் தனக்கான பணிவும் வேண்டுதலையும் செய்துவிட்டு சிறு வார்த்தைகளில் அவர் கூறினார், நாளை நீங்கள் நடக்கும் அந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழ்நாட்டு முழுவதிலிருந்து வருகிறார்கள், நீங்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சற்று முன்னர் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய அந்த அடக்க ஸ்தலம் சமாதியிலே அவர்கள் மனமுருக தனக்கான முறையில் வேண்டுதலை நிறைவேற்றி மீண்டும் அவர் திரும்பி இடத்திற்கு செல்ல இருக்கிறார். இந்த காட்சியை நாம் இப்போது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி மிக துல்லியமாக தெளிவாக ஒளிபரப்பாக்கியது. அப்போது அவர்கள் கூறினார்கள், நாளை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடலில் நடைபெறும் உள்ள புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் நான் கலந்து கொண்டு அந்த பொதுக்கூட்டத்தில் பேச இருக்கிறேன். விசேடமாக அனைவருக்குமான சுப செய்தியை, சிறப்பு செய்தியை நான் நாளை அறிவிக்கின்றேன். அதுவரை நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்றும் அழகான செய்தியை அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, தமிழ் கூறும் நல்லுலக மக்கள் ஏங்கி இருக்கும் ஏராளமான தொண்டர்களுக்கு அமைதிமிக்க சுப செய்தியை அவர் வழங்கியிருக்கிற செவ்வியினூடே நாம் இப்போது அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். நேயர்களே, எங்களுடைய தலைவர்கள் அண்ணா அவர் வழியையே பின்தொடர்ந்து புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் நானும் பயணிக்கிறேன். நாளைக்கு பசும்பொன்னில் அம்மா பிறந்தநாள் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறேன். அதில் சில முடிவுகளை எடுக்கிறோம். அதற்கு முன் எங்கள் தலைவர்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க வேண்டும் என்று இன்று அவர்களிடம் சொல்லி வேண்டிவிட்டு புறப்படுகிறேன்.
ஏற்கனவே ஆதரவாளர்களே விருப்ப மனுக்களை பெற்றிருந்தீங்க. பலரும் தேர்தலில் போட்டியிட விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம். நாளை கட்சி குறித்தான அறிவிப்பு வெளியாகிறதா? நாளைக்கு நீங்கள் அங்கே நிகழ்ச்சியில் கட்டாயம் கலந்துக்கணும் எல்லாரும். நிச்சயம் இன்னைக்கு அம்மாவுடைய இடத்துலன்னு சொல்கிறேன். தலைவரோட இடம், அண்ணாவுடைய இடம், அவங்களுடைய இன்னும் நம்ம மக்களுக்காக எல்லார் மனதிலையும் அவங்க இருக்காங்க. அதனால் அவங்க இடத்துலேருந்து நான் வேண்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு நல்ல தகவலை சொல்கிறேன். அங்கே எல்லாரும் பார்க்கலாம். எங்களுடைய தலைவர்கள் நேர்கள் அனைவரையும் இன்றைக்கு ஏன் என்ற கேள்வியில் களம் காண்போம், அம்மாவினுடைய ஆட்சி அமைப்போம், தொண்டர்களிடம் புரட்சி தாய் சின்னம்மா உறுதி, இப்படிப்பட்ட ஒரு தலைப்பில் நாம் பேச இருக்கிறோம். இன்றைக்கு இந்த தலைப்பில் சின்னம்மா தலைமையில் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைப்போம், தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் என தொண்டர்கள் வேண்டுகோளை தாண்டி மக்களுக்கு பயனற்ற மன்னராட்சி விரட்டி அடிப்போம் என்கின்ற ஒரு பிரகடனத்தை அவர் அறிவித்திருக்கிறார். வலிகளும் வேதனைகளும் துரோகமும் மனதில் ஆழ்த்தியிருந்தாலும் காயப்படுத்தியிருந்தாலும் பொறுமையின் சிகரமாக எதிரிகளையும் துரோகிகளையும் வேறறுத்து வெல்வோம் சின்னம்மா அப்படிங்கிற செய்தி இன்றைக்கு பரபரப்பாக இருக்கிறது. களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம். தற்போது பேசப்போகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே எம்மோடு இணைகிறார் மூத்த அரசியல் விமர்சகர், எழுத்தாளர், பொது ஊடக ஆர்வலர் ஐயா மரியாதைக்குரிய ஐயா குமார் அவர்களை நான் வரவேற்கிறேன். ஐயா வாங்க. அதை போன்று ஐஜேகேவின் ஊடகச் செயலாளர் மரியாதைக்குரிய ஐயா நித்யானந்தம் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே தற்போது இணைகிறார் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள் திருச்சியிலிருந்து. அவரையும் நான் வரவேற்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, நீங்கள் முதல்ல குமார் ஐயா நீங்கள் ஆரம்பிங்க. இப்போ நான் பேசும்போது சென்னையில் மெரினாவில் பேரறிஞர் அண்ணா புரட்சித் தலைவியோடெல்லாம் அந்த சமாதிக்கு சென்றவர்களுடைய காட்சியை பார்த்தீர்கள், அவருடைய செவ்வியும் பார்த்தீர்கள். நாளை நடக்கக்கூடிய கூட்டங்கள் குறித்து உங்களுடைய பார்வை விரிவாக வைங்கள். இதையெல்லாம் கேட்கும் பொழுது பார்க்கும் பொழுது மிகுந்த மனவேதனை இருக்கிறது. ஒரு கட்சி தமிழ்நாட்டில் சுயமாக எந்த கட்சியும் கூட்டணி இல்லாமல் ஜெயித்து ஆட்சி அமைத்த கட்சி இந்த அதிமுக. எம்ஜிஆர் ஆரம்பித்த அதிமுக, ஜெயலலிதா வழிநடத்திய அதிமுக. அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இன்றைக்கி அது என்ன நிலைமையில் ஆயிருக்கிறது அப்படி என்று பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனை, மிகுந்த மன வருத்தம். நாமெல்லாம் அந்த கட்சியில் இல்லைனாலும் கூட ஒரு எல்லா மக்களுக்கும் எல்லா சர்வ ஜாதியினருக்கும் ஒரு ஆலவிருட்சமாக அந்த கட்சி இருந்தது. அதை எம்ஜிஆரும் அப்படித்தான். அவருக்கு கடவுள் நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் கூட ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற ஸ்டாண்ட் எடுத்து அதை வளர்த்தார். எல்லோரும் அவங்க சொந்த கட்சி போல் அதை பின்பற்றினார்கள். அவர் காலத்திற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வருவதற்கும் வந்த பிறகும் அவர்களுக்கு உற்ற துணையாய் உறுதுணையாய் அவர்கள் எடுத்த பல்வேறு முடிவுகள், அவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் எடுத்த நிலைப்பாடுகள், எம்எல்ஏ செலெக்ஷன், எம்பி செலெக்ஷன், அட்வொகேட் ஜெனரல், முக்கியமான பொறுப்புகள், அரசாங்கத்தை நடத்துவதற்கு முக்கியமான பொறுப்புகளை எல்லாம் எப்படி முடிவு செய்தார்கள் என்பதையெல்லாம் அவர்களை நேர பார்த்து பேச வாய்ப்பு கிடைத்ததனால் அவர்கள் சொல்லும்போது நிறைய விஷயங்களை தெரிந்து கொண்டோம். ஆனால் அப்பேற்பட்ட அம்மையார் இந்த எடப்பாடி பழனிசாமி என்கிற நம்முடைய இப்போதைய பொதுச் செயலாளர் அவர்களை எப்படி செலக்ட் பண்ணாங்கங்கிறது அது ஒரு பெரிய தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அது அவர்களிடமே சொல்லியிருக்கிறேன். அது ஒரு பெரிய அந்த மிஸ்டேக் அது ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் என்று நான் சொன்னேன். ஒரு அரசியல் கட்சியில் தன்னை சுற்றி தான் அரசியல் மக்களும் அரசாங்கமும் அரசியல் அமைப்பு முறைகளும் இயங்கணுங்கிற நிலையை உள்நோக்கமாக கொண்டவர் எடப்பாடி பழனிசாமி. அவர் இந்த கட்சி ஜெயித்தாலும் சரி, ஜெயிக்கவில்லை என்றாலும் சரி, யார் ஆரம்பித்திருந்தாலும் சரி, யார் ஆரம்பிக்கவில்லை என்றாலும் சரி, எனக்கு அந்த அம்மையார் ஏமாந்து கொடுத்து விட்டார்கள், நான் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்,
ஜெயித்தாலும் ஜெயிக்கவில்லை என்றாலும் இந்த கட்சியில் நிறைய சொத்துக்கள் இருக்கிறது, நான் அதை பார்த்துக்கொள்வேன். இவ்வளோ தான் அவருடைய அஜெண்டா. இதற்கு தகுந்தாற் போல் அவருக்கு மேலே அவர் விரிவாக சிந்திக்கிறதே இல்லை. யோசனை சொல்கிறதுக்கும் ஆள் இல்லை, சிந்திக்கிறதுக்கு ஆள் இல்லை. யார் சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. மத்திய அரசுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக பாஜக தலைவர்கள் அமித்ஷா உட்பட, பிரதமர் மோடி உட்பட எல்லா தலைவர்களும் பல்வேறு கட்ட முயற்சிகளை இந்த 7 ஆண்டு காலமாக இந்த கட்சி கொஞ்சம் மாறுபாடு இருக்கலாமே தவிர, திமுகவை விட இதுக்கு நிறைய திமுக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு பேர் இருந்தாலும் கூட அதில் பல்வேறு வகையில் பிஜேபியோட ஒத்து வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது. இறை நம்பிக்கையை எதிர்க்கவில்லை, சித்தாந்தங்களை பெரிய அளவில் எதிர்க்கவில்லை. மாநில அளவில் மாநில உரிமைகளுக்காக இந்த கட்சியும் திமுகவுக்கும் சில ஒற்றுமைகள் இருக்கலாம், அது தவறில்லை. இந்த அடிப்படையில் ஜெயலலிதா அம்மையாரோடும் சரி, எம்ஜிஆரோடும் சரி, அதற்கு பின்னால் உள்ளவர்களோடும் சரி பாஜக அனுசரணையாக இருந்தது. ஜெயலலிதா அவர்கள் இறந்த பின்பு அந்த கட்சி சிறந்து விடக்கூடாது அப்படி என்பதற்காக பல்வேறு கட்ட முயற்சிகளை எடுத்தார்கள். ஆனால் அது பலனளிக்கவில்லை. அதற்கப்புறம் ஓபிஎஸ் பிரிவையும் அதையும் சரி செய்து ஒன்றிணைத்து அந்த ஆட்சியை 4 ஆண்டு காலம் நடத்தினார்கள். ஆனால் அதற்கு பிறகும் அவர்கள் சொன்னதை யோசனையை இவர்கள் கேட்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி உடனே தமிழ்நாட்டில் எல்லா ஆட்சியும் அந்தால நாங்கள் தான் உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு இதுவரைக்கும் எல்லா மாநிலத்திலும் அந்த மாதிரி எந்த மாநிலத்திலும் செயல்பட்டதில்லை. அவங்க எடுக்கிற கொள்கை முடிவுகள், நாட்டினுடைய முன்னேற்றம், சர்வதேச அளவில் அந்த மத்தியில் இருக்கிற ஆட்சிக்கு கிடைக்கிற ஒரு நல்ல பெயர், அதன் அடிப்படையில் இந்த ஆட்சி அந்த மாநிலத்தில் இருந்தால் நல்லா இருக்கும் என்று மக்கள் கருதி தான் அந்த பாரதிய ஜனதாவை ஆதரித்திருக்கிறார்கள். அதை தமிழ்நாட்டில் உல்டாவாக பேசுவார்கள். தமிழ்நாட்டில் அதை நேராக எடுத்து உல்டாவாக பேசி அது பூரா அப்படி இப்படி சித்தாந்தம் எதிரின்னு பிராமணர்களை எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு மொத்த நல்ல விஷயங்களை பூரா எதிர்த்து குட்டி சோறு ஆக்கிட்டாங்க. இப்போது அதில் இந்த அதிமுகவை எல்லாரும் ஒருங்கிணைந்து நாம் எல்லோரும் தேர்தலில் சந்திப்போம் என்று அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்களை கடைசி வரைக்கும் இப்போ இன்னைக்கு கூட எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொல்லபடி கேட்குறாங்கன்னா நாளைக்கு கூட எல்லாம் துருவாயிடும். ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை. இவர் ஏன் தான் இப்படி இருக்காருன்னு தெரியல. நான் ஏற்கனவே கல்லூரி முங்கங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறேன் அவரை ரொம்ப நாளைக்கு முன்னால். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. இந்த நிலைமை நீடித்தால் அதிமுக தேர்தலில் படுதோல்வி அடையும் என்பதை இப்போவே கணிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி அது மதில் மேல் பூனையாக இருக்கிறது. அது எப்படி இருந்தாலும் சரி, ஒன்று இங்கே விட்டால் அவர் விஜயோடு போய் சேரணும் காங்கிரஸ், அல்லது இங்கே கண்டினியூ பண்ணாலும் பெருசாக காங்கிரஸுக்குன்னு பெருசாக ஒன்றும் ஓட்டு இல்லை. ஆனால் இவங்க திரு மு.க. ஸ்டாலினை பொறுத்தவரையில் நம்ம 5000 ரூபா கொடுத்துட்டோம். 1,31,00,000 பேருக்கு 5000 ரூபா கொடுத்துட்டோம். அந்த ஓட்டு சாலிடாக வந்துடும். மற்றவங்க எல்லா மதத்திலும் இருக்கிற பைத்தியக்காரங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. ஆகவே நாம் தேர்தலில் வென்றலாம் அப்படிங்கிறது அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அதை சுற்றி அவர்களுடைய யோசனைகள் இருக்கின்றன. ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிறது, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறது. இன்றைக்கி கேசி வேணுகோபால் நாங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கலை, நாங்கள் மற்ற கூட்டணிகளை பற்றி சீட்டுகளை பற்றி தான் பேசணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் செட்டில் ஆன மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் மற்ற கட்சிகளெல்லாம் அதெல்லாம் இருக்குது ஒரு பக்கம். ஆனாலும் அம்மையார் அவர்கள் இன்றைக்கி, சின்னம்மா அவர்கள் நாளை திரு ஜெயலலிதா அவர்களுடைய இந்த பிறந்த நாளில் 78வது பிறந்த நாளில் அவங்க போய் அவர்களுக்கு அவங்களுக்கு அஞ்சலி அவர்களுக்கு அவர்களிடம் ப்ரே பண்ணிவிட்டு எம்ஜிஆர் அண்ணா சமாதியெல்லாம் பார்த்துவிட்டு நாளைக்கு அவர்கள் பசும்பொன்னில் ஒரு பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். தமிழகத்திலிருந்து நிறைய பேர் அதில் கலந்து கொள்வார்கள். ஏன்னா தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தி அதிமுக மேலும் எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கிறது. அதை சரிப்படுத்துறதுக்கு எந்த முயற்சியும் இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமான முயற்சிகள் எதுவும் எடுக்கலை. திரு ஓபிஎஸ் வேறு இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கார், நாளை நான் இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு நான் கலந்து கொள்ளப் போவதில்லைன்னு சொல்லியிருக்கார். அது ஒரு பெரிய எல்லா இடத்துலையும் பேசப்படுது, பொருளாக பேசப்படுது, விவாத பொருளாக. அவர் ஏன் அப்படி சொன்னார் என்று தெரியவில்லை. அவர் அப்படி சொல்லியிருந்தால் அவர் சொல்ல வச்சதும் எடப்பாடி பழனிசாமி தான். இங்கே பிரிந்து டிடிவி தினகரன் தனியாக செயல்பட்டதும் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இந்த அம்மையார் நாளைக்கு நம்முடைய சின்னம்மா அவர்கள் நாளைக்கு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. எந்த முடிவு எடுத்தாலும்
அந்த முடிவுக்கு அந்த முடிவு சரியாக இருந்தாலும் அல்லது அந்த முடிவு அதிமுகவுக்கு விரோதமாக இருந்தாலும் அதற்கும் காரணமானவர் எடப்பாடி பழனிசாமி தான். பேசுவோம். ஆக இது போன்ற ஒரு சிக்கலான விஷயத்தை ஒரு பெரிய ஒரு கட்சியை சிதைத்து சின்ன பின்னமானாக்கின பெருமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் சாரும். அதை தேர்தலுக்கு அப்புறம் எத்தனை நாள் இவர் இந்த கட்சியை தாக்கு பிடிக்க போகிறாருங்கிறது அது கடவுள் எம்ஜிஆர் மேலே ஆன்மா பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு மாற்று வழி பிறக்கும் என்று தான் நான் நம்புகிறேன். ரொம்ப சிறப்பு சார், ரொம்ப கலை யதார்த்தத்தை பேசுனீங்க. தற்போது திருச்சியிலிருந்து எம்மோடு இணைகிறார் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் அவர்கள். வணக்கம் ஜெகதீஸ்வரன். ஜெகதீஸ்வரன், நாளை பசும்பொன் மாவட்டம், குறிப்பாக கமுதியில் உள்ள ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனார் அந்த திடலில் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 78வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டங்கள் நாளை நடைபெற இருக்கிறது. சற்று முன்னர் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா, புரட்சி தலைவர் பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா இவர்களுடைய அந்த அடக்க சமாதிக்கு சென்று பிரார்த்தனைகளை மனமுருகி அவருக்கு நினைப்பதையெல்லாம் பேசிவிட்டு வேண்டுதலோடு பேட்டி ஒன்றை அளித்தார். நாளை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமகனார் திடல் நடைபெறக்கூடிய மாபெரும் எழுச்சிமிகு பொதுக்கூட்டத்தில் நான் புதிய அறிவிப்பை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் தமிழர்களுக்குமான ஒரு அறிவிப்பை நான் நாளை வெளியிடுகிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கலந்து கொள்ளப் போகிறார்கள். நீங்களும் வாருங்கள் என ஊடகத்தில் இருக்கும் அனைவருக்கும் அவர் செவ்வியினுடைய தன் கருத்தை பதிவு செய்தார். இந்த காணொளி காட்சி ஒரு 20-25 நிமிடத்திற்கு முன்பு நாங்கள் ஒளிபரப்பினோம். தற்போதைய நிலையில் இதையெல்லாம் இணைத்து சொல்லுங்கள் திரு ஜெகதீஸ்வரன். தமிழக அரசியல் களம், திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய செவ்வியினுடைய உங்களின் புரிதல் என்ன? நம்ம ஏற்கனவே இது குறித்து 2 விவாதங்களில், நான் பங்கெடுத்த விவாதங்கள் 2 விவாதங்களில் பேசினோம். நான் இன்னைக்கு சொல்கிறேன், சசிகலா அவர்களின் நோக்கம் என்பது இந்த அஇஅதிமுக என்ற இந்த இயக்கம் சிதறுண்டு போகக்கூடாது. அது வலிமை பெற்ற இயக்கமாக தொடர வேண்டும். அதற்கு நான் என்னால் முடிந்த பங்களிப்பை சில நேரங்களில் ஒதுங்கியிருந்தும் செய்வேன், சில நேரங்களில் உள்ளே வர வேண்டும் என்றால் உள்ளே வந்தும் செய்வேன். அப்படிங்கிறதா அவங்களோட மெசேஜ். நீங்கள் போன தேர்தலில் இல்லை நம்ம ஒதுங்கி இருப்போம், அது இந்த கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் அப்படின்ட்டு அவங்க என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம், கட்சி வளர்ச்சிக்கு உதவுங்கிறத தாண்டி என்னதான் செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பொறுமை காத்தார். அதற்கு பிறகும் தோல்வி முகம் என்பது மாறவில்லை, தொடர் தோல்விகள் இருந்து கொண்டே இருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட 11ஆம் தேர்தல் தோல்வியில் இருக்கார். அடுத்ததாக நடக்கப்பட்ட சட்டமன்ற தேர்தல் 12ஆம் தோல்வியாக ஆகிவிடுமோ அப்படிங்கிறதா இன்று வருகின்ற பெரும்பாலான கருத்து கணிப்புகள் சொல்லுகின்றன. இன்னும் சொல்லப்போனால் சில சொற்பமான இடங்களில் 3வது இடத்திற்கு அஇஅதிமுக தள்ளப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் சில போல்ஸர் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது அப்படிங்கிறத பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்திலும் இவர்கள் பொறுமை காத்தார்கள். அதாவது சொல்லப்போனால் இந்த இயக்கம் தோன்றியது முதல் இந்த இயக்கத்திற்காக கடுமையான பங்களிப்பை பின்னாளில் இருந்து செலுத்திய ஒருவர் இப்பொழுதும் அமைதி காக்க வேண்டுமா, இல்லை தன்னுடைய பொறுமையை உடைத்துக் கொண்டு வெளியே அதற்கான உண்டான வேலைகளை செய்ய வேண்டுமா என்றால் இனிமேலும் நம்ம பொறுமை காக்கிறதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா இந்த தோல்வி மறுபடியும் வந்துவிட்டது என்றால் அந்த தோல்விக்கு ஒரு தொண்டர்கள் மத்தியிலேயே ஒரு பெரிய அவல நிலையை உண்டாக்கும். இந்த சரிவுங்கிறது தொடர்ச்சியாக சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அப்போ எப்பொழுதும் வெற்றி பாதைக்கு திரும்பும் அப்படிங்கிற பெரிய ஒரு கேள்வி எழுந்துரும். சட்டமன்றத்தில் இல்லை, நாடாளுமன்றத்தில் இல்லை, உள்ளாட்சிகளில் இல்லை. அப்போ இந்த கட்சி எங்கே தான் இயங்குது, இந்த கட்சி உயிரோட்டமாக எங்கே இருக்கின்றது அப்படிங்கிற பெரிய கேள்வியை நோக்கி இது தள்ளும். அப்போது இந்த கட்சியை மறுபடியும் உயிரோட்டமாக கொண்டு வருவதற்கு, தேர்தல் முடிந்த பின்னும் இந்த கட்சி நீட்சி பெறுவதற்கு, தொடர்வதற்கு நான் இந்த தருணத்தில் இந்த ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கின்றது என்பதை உணர்ந்த காரணத்தினால் அவங்க நாளைக்கு அங்கே போயிட்டு இதை ஆரம்பிக்காங்க நான் நினைக்கிறேன். மிக குறிப்பாக நீங்கள் அந்த இடத்திலிருந்து இது பேசுவதுங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. ஏனென்றால் அந்த மக்கள், அந்த சமூக மக்கள் இவர்களால் எவ்வளவு தூரம் வளர்ந்தார்கள், மேன்மைப்பட்டார்கள்ங்கிறது தெரியும். நம்ம இந்த அரசியலை நிறையா பிரித்து பார்த்தோம்னா ஒவ்வொரு இராலையும் ஒவ்வொரு சமூகம் மேலோங்கி வந்திருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்றைக்கி மிக குறிப்பாக ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்தில் சசிகலா அவர்களுடன் பக்கத்தில் இருந்த பொழுது இந்த முக்குளத்தோர் சமூகம் எவ்வளவு மேலே வந்தாங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த 10 வருட காலத்தில், இந்த ஒரு 5 வருட காலத்தில், இன்னும் சொல்லப்பட்ட அந்த 10 வருட காலத்தில்
எந்த சமூக மக்கள் மேலேறி வந்திருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு என்ன விதமான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் அந்த பகுதி சார்ந்தும் சொல்லலாம், சமூகம் சார்ந்தும் சொல்லலாம். ரெண்டுமே நீங்கள் ஒரு பெரிய பார்வையை வைக்கலாம். நான் எந்த சமூகம் முன்னேற்காங்கிறது நம்ம அது உட்படுத்த வேண்டாம், நம்ம ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும். அப்போது இது ஏன் இந்த ஒரு மாற்றாந்தல மனப்பான்மையோட மாற்றாந்தை மனப்பான்மையுடன் ஒரு நடந்து கொள்வது ஏன்? இந்த கட்சி என்பது எல்லோருக்குமான கட்சி, எல்லா மதத்தினருக்குமான கட்சி, எல்லா ஜாதியினருக்குமான கட்சி என்று இருந்தது போய் இன்றைக்கி ஏன் இது ரொம்ப சுருங்கி போயிருக்கு? அதற்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஒரே ஒரு நபர் மட்டும்தான். அப்போது அந்த நபருக்கு புரிய வைப்பதற்கு மிகச் சரியான ஒரு இடத்தை தேர்வு செய்து இந்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை நாளை வெளியிடுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்கின்றேன். இந்த அறிவிப்பு என்பது இது வந்து சாதக பாதகங்களை உருவாக்குமா என்பதை தாண்டி இந்த கட்சியை மறுபடியும் ஒரு ஸ்திரத்தன்மை கொண்டு வருவதற்கு, இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப நான் குறிப்பாக சொல்கிறேன், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படுவதற்கு அவர்கள் போட்டிருக்கும் ஒரு பிள்ளையார் சுழியாகத்தான் நான் இதை பார்க்குறேன். நாளைக்கு இதை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இது உடனடியாக ஏற்படுத்த போகின்ற தாக்கம் என்பது நீங்கள் வந்து கடுமையாக இருக்கும். இந்த தாக்கத்தின் பின்னாடி இவர் வந்து இந்த கட்சியை இவர் எப்படி வழிநடத்துவார் அப்படிங்கிற கேள்வி எல்லா திசையிலிருந்தும் எழும். யாரெல்லாம் கட்சியை விட்டு போனாங்களோ, வெவ்வேறு கட்சிகளில் போய் செட்டிலாக இருக்காங்களோ, யாரெல்லாம் கொஞ்ச நாளைக்கு அங்கே ஒரு மாதிரி ஃப்ளைட்டை கொஞ்ச நாள் போட்டு வைக்கலாம்னு நினைக்கிறாங்களோ, எல்லோருமே இந்த கேள்வி எழுப்புவார்கள். யாரெல்லாம் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பக்கத்துணையாக இருப்பது போல் இருக்கிறார்களோ அவர்களும் அந்த கேள்வி எழுப்புவார்கள். கட்சிக்குள் இருப்பவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்றவாதிகள் எல்லோருமே இந்த கேள்வியை கனமாக எழுப்புவார்கள். ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி சமாளித்து வர்றாரு, எவ்வளோ ஏமாத்தலாம்னு நினைக்கிறார். ஆனால் இந்த தொடர்ச்சியாக ஏமாற்றம் என்பது அவர் ஏமாத்திக்கிறார், கட்சி அவர் ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிகின்ற தருணமாக அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த தேர்தல் முடிவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம பேசுகின்ற தருணத்தில் அப்படித்தான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி ஏற்பட்டு விட்டால் நீங்கள் மறுபடியும் மேலெழுந்து வருவது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கும். அப்போ அந்த தருணத்தில் இந்த கட்சியை யாரெல்லாம் கபளீகம் செய்ய முயற்சி செய்வார்கள், யாரெல்லாம் இந்த 2ஆம் இடத்திற்கு அல்லது அதிமுக இடத்திற்கு வருவதற்கு முயற்சி செய்வார்கள் என்பது கண்கூட பேர் நமக்கு தெரியுது. அதெல்லாம் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த முடிவு என்பது மிகச் சரியான முடிவு. நாளை அவர்கள் அறிவிக்கப் போகும் அறிவிப்பு என்பது காலத்தின் கட்டாயம் என்றதை நான் பார்க்கின்றேன். நன்றி ஜெகதீஸ்வரன். முதல் கட்ட கருத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஐயா நித்யானந்தம், ஐஜிகேனுடைய ஊடகத்தினுடைய செயலாளர், ஐயாட்ட கேட்குறது இப்போ எப்படின்னா, இது காலத்தின் கட்டாயம் என்கிறார். திருச்சியிலிருந்து பேசுகிற நம்முடைய ஜெகதீஸ்வரன், இது ஒரு இன்னெவிட்டபிள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் பல களத்தில் எங்கோடு கதைத்திருக்கிறீர்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. இது காலத்தின் கட்டாயம். எப்படி பார்க்கிறீர்கள்? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பாக இது நாம் ஒரு முதுமொழியாக எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம். வள்ளுவம் ஒரு படி அதிகமாக சென்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் கடன்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை, அடே அப்பா! அந்த அளவுக்கு தன்னை தூற்றியவர்களை கூட அவர் தூற்றாமல், கடுஞ்சொற்களை சொல்லாமல் பொறுமை காத்து வந்தார்கள். வள்ளுவர் சொன்ன வழியை அப்படியே கடைபிடித்து இதுகாரும் வந்தார்கள். என்னை போல சிலருக்கு கூட இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று கூட நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இறங்காமல் இருக்கிறார் என்று நான் கேட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு பொறுமை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறோம், நாளைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சாதும் விரண்டால் காடு கொள்ளாது. இவ்வளவு பொறுமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இவரை எதிர்ப்பவர்களுக்கு இருக்குமா என்ற கேள்விதான் அங்கே மிஞ்சுகிறது. மிகச்சிறந்த பொறுமைசாலி இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கின்றார்கள். திராவிட இயக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், திராவிட இயக்கங்களின் கலங்கரை விளக்காக நாளை முதல் ஒரு புது தோற்றத்தோடு அவைகள் செயல்படும் என்பது அவருடைய வழியிலே தெரிகிறது. சின்ன குறிப்பு, இந்த நிலை வர வேண்டும். இன்றைக்கி அதிமுகவில் பழனிசாமி கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவர்களே பலர் தங்கள் சுயநலத்துக்காக இருப்பை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். உண்மையை சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் தங்கள் இருப்பை, ஆனால் கழுதை தேய்ந்த கட்டரும்பாக கட்சி போய் கொண்டிருக்கிற இடத்தில் 60 விழுக்காடு 18 இல்லையா டெபாசிட் போகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த கூட்டம், நாளை கமுதியில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் பலருக்கு உள்ளுணர்வில் கடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை. இது நான் இன்னைக்கு காலையில் கிடைச்ச தகவல். இதை எப்படி பார்க்குறீங்க? எத்தனையோ பேருடைய உள்ள கிடக்கை நாளை வெளிவரும்.
குரலாக வரவில்லை என்று சொன்னால் மனரீதியாக வரும், மௌனமாக வரும். அந்த மௌன புரட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டு அம்மாவை ஏன் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள், சசிகலா அம்மாவை ஏன் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு கேள்விக்கணைகளால் துளைக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிக விரைவிலே நடக்கும். நாளை அதற்கான அஸ்திவாரம் அடிக்கல் தான் நாட்டியிருக்கின்றார்கள். நீங்க சொல்றது உள்முரண்களும் குழப்பமும் வார்த்தையில் கடுப்பதும் நடக்குங்கிறீங்க. உண்மை. அமித்ஷா போன்றவர்கள், பாரத பிரதமர் நம்முடைய மோடி போன்றவர்கள் எத்தனையோ முறை இடித்துரைத்திருக்கின்றார்கள். யாரையும் விட்டுவிடாதே, அம்மாவை சின்னம்மாவனா நீங்கள் சொல்கிற சசிகலா அம்மாவை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ளுங்கள், டிடி தினகரனை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஒன்றாய் வாருங்கள், வெற்றி பெறலாம். முதலில் இந்த தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒன்று சேருங்கள், வேறு ஒன்றுமே வேண்டாம். திமுக அதாவது அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லிடலாம். அல்லவை தானாக தேய்ந்து விடும். எப்படி? நல்லவை நாடி நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர். ஆமாம், அதனால் அந்த வகையை அவர்கள் கடைபிடித்து பார்த்தார்கள். ஆனால் கலியுகத்தில் நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய். இப்பொழுது அவர்கள் முடிவு செய்து விட்ட ஆயுதத்தை ஏற்க நாளை புறப்படுகிறார்கள். வளையணிந்த மங்கையரும் வாழேந்தி போர் புரிதல் கான் கான் என கொட்டுமுரசே என்று பரணி பாடியிருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்திலே. அந்த பரணியுடைய துவக்கமாக நாளை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனையோ முறை சொன்னார்கள், ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்களும் இருக்கிறோம். ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஊடகப் பிரிவு செயலாளராக நான் இருக்கிறேன். நாங்களும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். எங்கள் கூட்டணி தலைவர்கள் எத்தனை முறை இங்கே இடித்து உரைத்திருக்கிறார்கள். இதை எதையுமே பொருட்படுத்தவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் ஒன்று மட்டும் அரசியலே நிச்சயம், ஏக் தின் கா சுல்தான் என்று சொல்வார்கள் இந்தியில். ஒரு நாள் நீ ராஜாவாக பத்திரிகையில் வரலாம், அதுக்கப்புறம் உன்னை கண்டுபிடிப்பதே முடியாமல் போகக்கூடிய அளவிற்கு காணாமல் போய்விடுவீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மா இப்போ இந்த சின்னம்மாவோடு இருந்து காட்டி கொடுத்து போனவர்களானாலும் சரி, அவர் வெளியே இருப்பதற்கு காரணமானாலும் சரி, அல்லது தலைமையேற்று நடத்துகிறேன் என்று சொல்லி தீண்டாமையை கடைபிடிப்பவர்களானாலும் சரி, அவர்கள் அதை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். இன்னொன்று, அரசியலில் நான் சொன்னதை போல முடிச்சிடுறேன். இன்று இருப்பவர்கள் எந்த பொறுப்பில் இருக்கின்றார்கள், நாளை எந்த பொறுப்பில் இருக்க போகிறார்கள் என்ற நிச்சயமற்ற சூழ்நிலை தான் அரசியல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும். மனிதனுடைய வாழ்க்கையே அப்படிதான். அரசியல் அதில் ஒரு சிறிய பாகம். எனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக செயல்படவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக இதை எப்படி சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவை எடுப்பார்கள். நம்முடைய வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஆதரவு முழுமையாக பெற வேண்டும். மக்கள் ஒன்று திரண்டு அவரை வாழ்த்துகின்ற பொழுது இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவர் திருமணங்கனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இடத்திலிருந்து செய்கிறார்கள். ஆன்மீகமும் அரசியலும் இது கண்கள் என்று சொன்ன தேவருடைய இடத்திலிருந்து அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஆத்ம பலம், நம்முடைய பசும்பொன்னாருடைய ஆத்ம பலம் நிச்சயமாக அவருக்கு துணை இருக்கும். அவரை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். திரு குமார் ஐயா, இப்போ நீண்ட பொறுமை, கிட்டத்தட்ட 60 மாதங்கள். நான் ஒரு கேள்வி என்னென்னா, 5 ஆண்டுகள் 21 அவர்கள் அரசியலுக்கு வரவில்லை. அன்று மாலை நிகழ்ச்சியை நடத்துவது நான் தான். 2021 அவர்கள் சிறையிலிருந்து மிகப்பெரிய நீண்ட மக்களின் எழுச்சியோடு வருகின்ற போது அதிமுகவில் ஏற்பட்ட பல குளறுபடிகளை கண்டு மனம் உடைந்தார்கள். அப்போது அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக இங்கிருந்த நிர்வாகத்திடத்தில் என்ன பேசுவது என்பது யாருக்கும் புரியவில்லை. அப்போது சுயாதீனமாக அவர்களின் மீது கொண்ட ஒரு அன்பால் நான் ஒரு விவகாரத்தை சொன்னேன். உங்களுக்குள் ஏற்பட்ட மனமுரணும் தன்னுடைய வாழ்க்கையில் 40 ஆண்டு காலம் பெரும் சாதித்து எதிரிகளின் சூழ்ச்சியின் விவகாரத்தில் இது மாதிரி ஒரு சிக்கலை சந்தித்து அவர் வெளியே வந்திருக்கிறார். அதுதானே உண்மை. அதனால் நான் அரசியலை விட்டு விலகுகிறேன் என்று அவர் அறிவித்திருக்கிறாரே அல்லாமல்
இது ஒரு பெர்மனண்டான முடிவாக இருக்காது என்று அன்றைக்கு நெறியாளராக இதே ஸ்டூடியோவில் நான் சொன்னேன். அதற்கு பிறகு நானே சொன்னேன், வந்திருப்பாங்க, நான் அந்த இடத்துல உட்கார்ந்து சொன்னேன், இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறேன். இது கால ஓட்டங்கள் 60 மாதங்களுக்கு மேல் தாண்டி இருக்கிறது. அதற்கு பின்பு அவர்களுடைய அறிக்கைகள் இப்போ நாளை நடக்க போகிறது உங்களின் பார்வையில் ஒரு நீண்ட அனுபவம் உண்டு. ஆமாம், அதாவது பசும்பொன் தேவரையாவுக்கு மிக அதிகப்படியான அவர் பாரத ரத்னாமல்ல, அவர் அதற்கு மேலேயும் கூட அவருக்கு தகுதி உள்ள ஒரு பெரிய தலைவர். ஒரு ஒரு இந்தியா போன்ற புண்ணிய பூமியில், அதுவும் தென்னிந்தியாவில் அவரை போன்ற ஒரு தலைவர், அரசியல் தலைவர்களை பார்க்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு தலைவர். அவருக்காக அதிகப்படியான அவருடைய வரலாறுகளை தெரிந்து கொண்டு ஜெயலலிதா அம்மையாரும் இவர்களும் சேர்ந்து, சின்னம்மாவும் சேர்ந்து, அவருக்கு என்னென்னலாம் பொறுமை சேர்க்க முடியுமோ முடிந்த வரைக்கும் அதை செய்தார்கள். எம்ஜிஆர் சிலையை உருவாக்கினார், கலைஞர் அதற்கு மேலே அதை கொஞ்சம் மெருகூட்டினார். அதற்கு பிறகு அதை புனிதப்படுத்தினது, அதற்கு தங்க கிரீடம், அது என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது இப்போது ரெகுலராக நடந்து கொண்டிருக்கிறது. அவர் மீது இரத்தமும் சதையும் மூச்சும் பேச்சுமாக அந்த சமூகத்தினுடைய 18% மக்கள், தமிழ்நாடு பூரா இருக்கிற, இந்தியாவில் பல்வேறு இடங்களில் பரவி இருக்கிற தமிழக மக்களில் முக்குலத்தோர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் தேவர் என்றால் அவர்களுக்கு உயிரே தேவர் தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மக்கள் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் அப்படி விசுவாசம் காமிப்பதற்குரிய தலைவராக அவர் இருந்ததினாலே அவருக்கு அந்த மரியாதை இருக்கிறது. அந்த இடத்துல நடக்கிறது நம்ம வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த மனிதராக இருந்தாலும் இப்பொழுது அது கோயிலாக மாறிவிட்டது. அந்த கோயிலாக மாற்றியதற்கு அதற்கு பெருமை சேர்ப்பதற்கு எடுத்த முயற்சியில் பெருமுயற்சி சின்னம்மாவை சேரும். அவர்கள் நாளைக்கு அங்கே கூட்டம் போடுகிறார்கள். இந்த கண்ணகி மதுரையில் அவதாரம் எடுத்தது போல நாளைக்கு அவர்கள் அவதாரம் எடுப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். அப்படி எடுத்து மக்களிடம் தன்னுடைய கருத்தையும் தன்னுடைய யதார்த்தத்தையும் அதிமுக எம்ஜிஆர் மூலமாக அதிமுகவுக்குள் வந்தாலும் ஜெயலலிதா அவர்கள் அதிமுகவுக்குள்ள சேர்வதற்கு முன்னே அவர்களோடு தொடர்பு ஏற்பட்டாலும் அதற்கு பிறகு அவர் முதலமைச்சராக ஆனதுக்கு பிறகும் இந்த 32 ஆண்டு காலம் அவர்களோடு பயணித்ததும் பல்வேறு அனுபவங்களையும் நாடு மக்களே அறிவார்கள். அப்பேற்பட்ட நான் நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்களோடு இருந்த காலத்தில் இந்த அம்மையாருக்கு எந்த பொறுப்பும் கிடையாது. கட்சியிலும் பொறுப்பு இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை. ஒரு தோழியாக தான் அங்கே இருந்தார்கள், சகோதரியாக தோழியாக அங்கே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைத்த தண்டனை, திடீரென்று அறிவிக்கப்பட்ட தண்டனை, ஒரு மாயமான ஒரு சூழ்ச்சியினால் ஏற்பட்ட தண்டனை. அந்த தண்டனைக்கு பிறகு அவர்கள் தண்டனை வழங்கும் பொழுது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளவு பெரிய உயர்ந்த எண்ணத்தோடு அவர்கள் பார்த்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் ரெடியாக இருக்கும்போது சீஃப் மினிஸ்டர் ஜெயலலிதா அம்மா இறந்த அன்னைக்கு நைட்டு மதுசூதன் உட்பட கிட்டத்தட்ட ஒரு 10 எல்லா அமைச்சர்களும் கீழே ரோட்டில் விழுந்து போயஸ் கார்டன் வாசலில் விழுந்து கும்பிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் டிவியில். இருக்க காட்சியா நீங்கள் வரணும், நான் வரலன்னு அவங்க சொன்னதுக்கு இல்லை, நீங்கள் வரணும்னு சொல்லி அவங்கள வாலண்டியராக இன்வைட் பண்ணி அவங்கள கொடுத்து, அதற்கு பிறகு நடந்த சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவு, பெங்களூர் போக வேண்டிய நிர்பந்தம், அதன் அடிப்படையில் எடுத்த ஒரு முடிவை, அந்த முடிவுக்கு நாம் என்ன பாத்திரமாக எப்படி இருக்கணும், நாம் 1000 இருந்தாலும் கூட நன்றி மறக்கக்கூடாது என்று எந்த மனிதரும் நினைப்பதில்லை. ஆனால் நன்றியை மறந்து அந்த அம்மா பெங்களூர் சிறையிலேருந்து வர்றதுக்கு முன்னே அங்கே ஜெயலலிதா அவர்களுடைய அந்த நினைவகத்தை திறக்கிற ஃபங்க்ஷன் 3 நாளைக்கு 4 நாளைக்கு முன்னால் நடந்திருக்கிறது. அதில் போய் பாத்திரக்கூடாது என்று பேரிகார்டு வைத்து அவர்களை வர்ற வழியெல்லாம் தடுத்து, அதிமுக கொடி போட்ட காரில் வரக்கூடாது என்று மறித்து, எத்தனை இடைஞ்சல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கனத்த இதயத்தோடு இதயமுள்ள ஒரு மனித இதயமற்ற ஒரு செயலை செய்த அதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கி அந்த கட்சியில் பொதுச் செயலாளராக நீடித்து கொண்டிருக்கிறார்கள். கட்சி என்பது பொதுமக்களுடைய அபிமானமும் பொதுமக்களுடைய அபிப்பிராயத்தினையும் தான் அது உருவாக்கப்பட வேண்டும். பொதுமக்கள் இது என்ன அப்படின்னு நினைத்தார்கள் என்றால் தோல்வி தான், வீட்டுக்கு தான் வரணும். அப்போ அதை அவர் நினைக்கவே இல்லை. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி, எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலே 1008 பிரச்சனைகள் இருந்தன.
1008 பிரச்சனைகள். எஸ்டி சோமசுந்தரம் இஷ்யூ, ஆர்.எம். வீரப்பன் இஷ்யூ, 3-4 அணிகள் அன்றைக்கும் இருந்தது. 80-81 காலகட்டத்தில் ஒரு கட்டத்தில் நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் கட்சியை நடத்துங்கள் என்று சொல்லிவிட்டார் எம்ஜிஆர். அவர் ஒருத்தர் தான் கட்சி. அப்படி இருந்தது அந்த கட்சியை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து விட்டீர்கள், நான் சொல்வதை நீங்கள் கேட்கவில்லை, ஆகவே நான் விலகிக் கொள்கிறேன், நீங்கள் கட்சியை நடத்துங்கள் சொன்ன உடனே அவ்வளோ பேரும் காலில் விழுந்தார்கள். இதுதானே தலைவன், கட்சியை நடத்துவதற்குரிய ஒரு தகுதி உள்ளவர். பதவி வரும்போது பணிவும் துணிவும் வர வேண்டும் என்று எம்ஜிஆர் பாடியிருக்கிறார். ஆக இது எல்லா கட்டுப்பாடையும் மீறி தான் தோன்றித்தனமாக தன்னுடைய இருக்கிற பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்களை தன்னுடன் உள்ள சட்டமன்ற இப்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் கிடையாது, சட்டமன்ற உறுப்பினர்களை தன்வயப்படுத்தி, பொதுக்குழு உறுப்பினர்களை தன்வயப்படுத்தி, அவர்களை சொல்வதை கேட்கிறது போல் செய்து, சட்டத்தில் நீதிமன்றத்திலையும் இருக்கிற பணத்தை 30 லட்சம் 40 லட்சம் ஒரு வழக்குக்கு அதிமுகவுடைய கட்சி பணமா சொந்த பணமானு தெரியாது கொடுத்து ஜெயித்து, சட்டப்படியும் நாங்கள் தான் பொதுச் செயலாளர், நியாயப்படியும் நாங்கள் தான் பொதுச் செயலாளர், கட்சியினுடைய சட்டத்திட்டத்துலேயும் நாங்கள் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த 2500-4000 பேர் போட்டால் போதுமா? ஆக தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாரும், அதிலும் பெரும்பான்மையான மக்கள் நியாயம் கேட்கிறார்கள். எப்படி என்றால், யாராக வேணால் இருக்கட்டும், உனக்கு செய்த துரோகம் என்ன, இவர்கள் 3 பேரும் உனக்கு செய்த துரோகம் என்னன்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால்? ஆகையினால இதற்கெல்லாம் நாளைக்கு மதுரையில் கண்ணகி விஸ்வரூபம் எடுத்தது போல எடுப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதை தவிர அவர்களுக்கு வேறு வழி இல்லை. நான் கூட அவர்களை பற்றி ரொம்ப பொறாமைப்பட்டதுண்டு. இவ்வளவு நீங்கள் சிறைக்கு போகும்பொழுது சமாதியில் சபதம் செய்துவிட்டு போனீர்களே, வந்ததற்கு பின்பு நீங்கள் இவ்வளவு எப்படி ஒரு சமாதானமாக ரொம்ப அமைதியாக எவ்வளோ பெரிய துரோகத்தையும் உள்வாங்கி கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் சாந்தமாக நடந்து கொள்கிறீர்களே, இதற்கு என்ன காரணம் என்று அவர்களை சந்தித்த போது நான் கேட்டேன். அதற்கு அவர் சொன்ன பதில் யோகா, மெடிடேஷன், இதெல்லாம் நான் நிறைய எனக்கு ஆற்றலை கொடுத்துருக்கிறது என்று சொன்னார்கள். ஆக நான் கேட்குறது என்னென்னா, உங்கள்கிட்ட பதவியை கொடுத்துட்டு போயிட்டு வந்தாங்க, அதுக்குள்ளே இவ்வளவு வல்கராக ஒரு கட்சியில் அவங்க 32 வருஷம் அவங்க கூட இருந்து ஆட்சி நடத்தி, நீங்கள்லாம் அவங்கள காலில் விழுந்து ரோட்டில் விழுந்து மன்னிப்பு சரணாகதி அடைந்த காலமெல்லாம் எல்லோரும் டிவிலெலாம் பார்த்துருக்காங்க. நீ செய்த துரோகத்தை என்ன துரோகம் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மக்கள்கிட்ட இருக்கிற பெரிய கேள்வி. இந்த கேள்விக்கு ஓபிஎஸ்க்கும் அதே நிலைமை தான். ஓபிஎஸும் இவர்களுக்கு என்ன, ஓபிஎஸ் கூட அவருக்கு வேறு வழி இல்லாமல், ஆனால் என் போன்றவர்களாக இருந்தால் நான் பேசாமல் ஓய்வு எடுத்துகிட்டு பேசாமல் இருக்கலாம்னு நினச்சிருப்பேன். ஆனால் இவர் இன்னும் அதை விடாமல் அவர் ஃபாலோ பண்ணி, அவருக்கு வேறு வழி இல்லாமல் அவரை நிராயுதபாணி ஆக்குனதுனால அவரும் என்ன முடிவு எடுக்க போகிறார் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் இன்றைக்கு அந்த நினைவகத்தில் அவர் பிறந்தநாள் இதை அஞ்சலி செலுத்த வரமாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார். அது அத்தனைக்கும் இந்த அதிமுகவில் நடக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் போனதற்கும், சட்டமன்ற உறுப்பினர்கள் போனதற்கும், அத்தனை பேரும் நிம்மதி இல்லாமல் இருப்பதற்கும், டென்ஷனாக இருப்பதற்கும் முழு காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே. தேர்தல் முடிந்த பிறகு ரிசல்ட் வேறு மாதிரி வந்தால் அவர்கள் ஒரு வாரம் கூட அந்த சீட்டில் இருக்க முடியாது என்பதை நான் அவர்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திரு ஜெகதீஸ்வரன் சார், இப்போ 2வது அமர்வில் அறச்சீற்றங்கள் குறித்து பல விஷயங்களை ஆழமாக பேசியிருந்தார் நம்முடைய எழுத்தாளரும் கல்வியாளரும் ஆகிய ஐயா குமார் அவர்கள். உங்களுடைய கருத்தை வைங்க. நாளை என்ன நடக்கும் என்று எதிர்பார்க்கிறீர்கள்? உங்களுடைய பார்வை என்ன? நாளை அவர் இன்று சில விஷயங்களை அடிக்கோட்டு காண்பித்திருக்கிறார். எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் எதிராக நாம் களம் காண வேண்டிய அவசியம் இருக்கின்றது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். யார் எதிரி என்று தெரியும், யார் துரோகி என்பதும் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் இந்த கட்சி எதிரிகளால் ஒரு பக்கம் அது ஒரு சண்டை நடந்து கொண்டே இருக்கின்றதால் துரோகத்தால் இது வீழ்த்தப்பட்டுள்ளது. இந்த கட்சி இன்னைக்கு இருக்கிறதுக்கு நிலைமைக்கு யார் காரணம்? எதிரி என்று வரும்பொழுது நீங்கள் அரசியலில் அந்த சண்டை போடுறோம், அரசியல் ரீதியாக தேர்தல் அரசியலில் பங்கெடுத்து நாம் அந்த போருங்கிறது நடந்து கொண்டே இருக்கின்றது. இன்று இந்த கட்சி ஒரு மகா இயக்கம் என்று இந்த நிலைக்கு இருப்பதற்கு முக்கியமான காரணம் துரோகம் மட்டுமே. இந்த துரோகத்தின் காரணத்தினால்தான் இந்த முடிவையும் இவர் எடுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படுகிறார். வீழ்த்த வேண்டியது எதிரியை தான் என்றாலும் இதற்கு காரணம் துரோகியாக இருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான ஒன்று. அப்போ நாளைக்கு இதை வீழ்த்துவதற்கும் இதை மறுபடியும் இந்த இயக்கத்தை ஒரு வெற்றி பாதையில் அழைத்து செல்வதற்கும் மிக முக்கியமாக தேர்தலுக்கு பிறகும் இந்த இயக்கத்தை சரியான திசையில் தக்க வைப்பதற்குமான ஒரு
பேச்சாக அது இருக்கும் என்ற ஒரு கருத்து நாளை உருவாகும் என்று நான் நினைக்கின்றேன். இன்னும் சொல்லப்போனால் எல்லோருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, நம்ம எதிர்பார்ப்புங்கிறது என்ன பண்ண போகிறாங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நான் முன்னாடியே சொன்னேன், அவர்களுடைய ஆசை என்பது எல்லா தொகுதிகளுக்கும் பிரச்சாரத்தில் செல்ல வேண்டும். இந்த திமுக செய்கின்ற தவறான செய்த விஷயங்கள் எல்லாம் விமர்சன ரீதியாக வைக்க வேண்டும். அதிமுக ஆட்சி காலத்தில் என்ன சாதனைகள் செய்தோம் என்ற மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதான் ஒரு பெரிய பட்டியல் போட்டு ரொம்ப காலமாகவே பெரிய புத்தகங்களாகவும் கோப்புகளாகவும் தயார் செய்து அதற்காக தயாராக இருக்கின்றார்கள். அப்படி அதை வந்து சரியாக பயன்படுத்தி கொள்வதற்கு இங்கு ஒரு எதிர்கட்சின்னு சொல்லி சொல்கிறாங்க, நாங்கள் தான் 2வது இடத்துக்கு வர போகிறோம், நம்ம 1 இடத்துக்கு வரத்துக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க அதை பயன்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. அப்போது அந்த ஸ்பேஸை பயன்படுத்தணும். அதே நேரத்தில் இந்த துரோகிகளுக்கு ஒரு பாடத்தை, மிக முக்கியமான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நமக்கு தெரியும், இந்த நான் சொல்கிற மாதிரி இந்த பகுதியை சேர்ந்த மக்கள், நீங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள், பட் குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த மக்கள் சமூக ரீதியாக இந்த வாக்குகளை யாருக்கு அளிப்பார்கள், யார் அவர்களின் பிரதிநிதியாக இதுவரை நின்றிருந்தார்கள், யார் அவர்களின் பிரதிநிதியாக தொடர்ச்சியாக நிற்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒன்றுதான். அப்போது அவர்கள் அந்த வாக்குகளை அறுவடை செய்வதற்கும் அதே நேரத்தில் இந்த துரோகத்திற்கு ஒரு பாடம் கற்றுக்கொள்வதற்கும் சில முடிவுகளை எடுக்கலாம் என்றுதான் நான் பார்க்கின்றேன். நாளைக்கு வந்து நேரடியாக தேர்தல் அரசியலில் என்னுடைய பங்கு என்னவாக இருக்கப் போகின்றது. ஏன்னா தேர்தல் எப்பொழுது வேணாலும் அறிவிக்கப்படலாம், நோட்டிஃபிகேஷன் எப்போனாலும் வரலாம், பிப்ரவரி கடைசியில் கூட வரலாம்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லை மார்ச் முதல் வாரத்தில் வரலாம். அப்போ தேர்தல் காலம் என்பது ஏப்ரல் மாதத்துக்கு இருக்கும் என்கும்போது ஒரு 60 நாட்கள் தான் நம்ம பேசியிருக்கிறது, 60 நாட்கள் தான் இருக்குது. இந்த 60 நாட்களில் என்னால் என்ன பங்களிப்பை செய்ய முடியும். அப்போ ஒரு குறிப்பிட்ட சில தொகுதிகளை எடுத்து, குறிப்பிட்ட சில பகுதிகளை எடுத்து அந்த இடத்தில் நான் வந்து களமாடப் போகின்றேன். இதன் மூலியமாக இந்த துரோகத்திற்கு ஒரு முடிவு கட்டி மறுபடியும் இந்த கட்சியை மீட்பதற்கான ஒரு வழியாக இதை பார்க்கின்றேன். இது ஒரு பெரிய பாடம் வரும்ல. நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கோம், அவர் வந்து சில இடங்களில் 3வது இடத்திற்கெல்லாம் போக போகிறாரு அவருடைய தவறான முடிவுகளால் அப்படி சொல்லிட்டு இருக்கோம். இது மேலும் மேலும் வீழ்ச்சி அடைவதற்கான ஒரு பாதையாக இருக்குமானால் அந்த வீழ்ச்சி என்பது ஒரு மறுமலர்ச்சிக்கான பாதையாக அது மாறும் அப்படின்னு தான் நான் பார்க்கின்றேன். அதையெல்லாம் ஒட்டிய ஒரு பேச்சாக இருக்கும் நான் பார்க்கின்றேன். அதற்கு உண்டான சில முடிவுகளாக சில செயல் திட்டங்கள் இருக்கும் நான் எதிர்பார்க்கின்றேன். நன்றி திரு ஜெகதீஸ்வரன். திரு நித்யானந்தன் ஐயா, நாளை நடப்பதில் என்ன நடக்குன்னா அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஸாக நான் ஒரு பழமொழியை வேறு மாதிரி சொல்கிறேன். சிலரிடம் சில காலம் ஏமாறலாம், பலரிடம் பல காலம் ஏமாறலாம், ஆனால் எல்லோரிடமும் எப்போதும் ஏமாறுவார்கள் என்பதை தமிழ் மக்களிடத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்களை கூட தூக்கி எறிந்த நாடு தமிழ்நாடு. ராஜீவ்காந்தியும் இந்திரா காந்தியும் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவர்களை தூக்கி எறிந்தவர்கள் அந்த மக்கள். தொடர்ந்து வெற்றி கண்டது அந்த குடும்பத்துக்கே உரித்தான அந்த தொகுதிகள். இதெல்லாம் ஜனநாயகம் ஆடும் கூத்து, ஜனநாயகம் காண்பிக்கின்ற பாடம். இந்த பாடத்தில் இன்றைக்கு மக்கள் சொல்லனா துயரிலே 5000 கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிலே நீ இருக்கிறாயா என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பது தமிழகத்தின் ஒரு மிகப்பெரிய மாற்றம். உண்மை, நான் சொல்வது உண்மை, நான் மக்களிடத்தில் பழகி சொல்கிறேன். அந்த மாதிரி இலவசங்களுக்கு எங்களை வந்து ஆட்படுத்தி விலைக்கு வாங்கி விடலாம் என்று நீ கருதினால் 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய 60,000 வை. என்ன 5000? 60,000 மாதம் 1000னா 60,000 ஆச்சு. 5 ஆண்டுகளுக்கு 60 மாதம். அதை வைக்காமல் என் பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இது பெரிய ஒரு விஷயமாக நீ வந்து விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு இந்த விளம்பர ஆட்சி. நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள் விளம்பர ஆட்சி, விளம்பர ஆட்சி. இந்த விளம்பர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாடி துடிப்பாக நம்மால் காண முடிகிறது. இது தவறுமேயானால் நான் அன்போடு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் எதிர்க்கட்சி அத்தனை பேருக்கும், சசிகலா அம்மையார் உள்பட எல்லோருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த திராவிட மாடல் திட்ட திருடர்கள், நான் ஏன் திட்ட திருடர்கள் சொல்கிறேன்னா மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் இவங்க திருடிக்கிறாங்க. ஓட் சோரி மாதிரி இது வந்து பிளான் சோரி. இந்த மாதிரி திட்ட திருடலை தமிழில் பெயர் வைத்து அவர்கள் கொடுப்பதாக மத்திய அரசு நிதியிலே செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல், இந்த திராவிட மாடலை மீண்டும் அரியணையில் அமர்த்த ஒரு நேரம் வருமானால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமானால் அதற்கு இத்தனை பேருமே பொறுப்பேற்க வேண்டும்.
இது தேவைதானா என்பதை முதலிலிருந்து கடைசி வரை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாக இந்த அம்மையார் நாளை இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளை கொண்டாடிய பிறகு எப்படி அண்ணா அவர்களுடைய சமாதி, எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி, ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தி அவருடைய ஆசிகளை வேண்டி செல்கிறார். இதே சிறைக்கு செல்லும்போது கூட ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியிலே சபதம் செய்து சென்றிருக்கின்றார்கள். அந்த சபதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தக்க தருணமாக இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் கருத தோன்றுகிறது. எனவே எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த தீய சக்தியை துரத்தி அடிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் எல்லா கட்சிகளையும், எதிர்கட்சிகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுடைய பார்வேந்தர் ஐயாவும் ரவி பச்சமுத்து ஐயா மாநில தலைவரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓட்டு கூட வீணாக்கக்கூடாது என்று சொல்லி இது நடந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த பாவத்திற்கு எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும். நான் கடைசியாக ஒன்றே ஒரு வரியை சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த 5000 ரூபா ஓட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, நான் ஜஸ்டிஸ் லா கம்பெனி அஃபர்ட்ஸ் பாராளுமன்ற விவகாரத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அரைகுறையில் இருக்கிறது, அனுப்பிவிடுவேன் நாளை மறுநாள். அதில் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு தேர்தலில் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமான்னு தெரியாது, ஆனால் வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க. அப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தாலும் நிறைவேற்றலைனாலோ, ஆட்சிக்கு வராமல் நிறைவேற்ற முடியலைனாலோ, பர்சனல் ஷூரிட்டி, பர்சனல் சொத்துலேருந்து அட்டாச் பண்ணி அவங்க சொத்துக்களெல்லாம், ஏன்னா பல ஆண்டுகளாக கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்கிறார்கள், அந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் போட்டு அந்த சொத்துக்களெல்லாம் அட்டாச் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை, அதனால் உங்கள் பர்சனல் சொத்தை நான் அட்டாச் பண்ண போகிறேன்னு சட்ட வடிவத்தில் கொண்டு வந்தால் ஒருவேளை பொய் வாக்குறுதியை நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே ஒரே ஒரு செய்தி, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய சொந்த இடத்துல கொடநாட்டில் அவருக்கென்று ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சசிகலா அம்மையார் சென்றபோது அதை மனித மாண்பு எதுவுமே இல்லாமல் சொந்த இடத்துல கட்டிக்கொள்வதற்கு முச்சந்தியிலெல்லாம் இவர்கள் அப்பாவோட சிலையும் தாத்தாவோட சிலையும் மகனோட சிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை வைப்பதற்காக சசிகலா அம்மையார் சென்றபோது துச்சமாக மதித்து அதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவமும் இந்த ஸ்டாலின் அரசை விடாது. நேர்களே, நாளை ஒரு மிக முக்கியமான மற்றொரு நினைவு கூறுதல். நாளை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக, அதிமுகவுக்கு மிகப்பெரிய சரிவு ஏற்பட்ட காலத்தில் அதிமுக டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு ஏற்பட்ட பலவித குழப்பங்களிலிருந்து கட்சியை உருவாக்கி தனது வாழ்க்கையை அந்த இயக்கத்திற்காகவே தியாகம் செய்த திருமதி சசிகலா அவர்கள் ஒரு மிக மோசமான, அதாவது என்ன சொல்வது, நம்முடைய நேயர்கள் சொன்னதை போன்று இன்றைக்கு அவர் பொங்கி எழுந்திருக்கிறார். அதிமுக என்றால் அது புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அதற்கு பிறகு சசிகலா என்பதைத்தான் அறிந்திருக்கிறார்கள். யாரும் சொல்லாமல் அம்மா என்று அழைத்த அந்த வாய்கள் இயற்கையாகவே சின்னம்மா என்று அழைத்ததையும் அக்கட்சியினர் அறிந்து கொள்வார்கள். பொறுமையின் உச்சபட்சமாக ஒட்டுமொத்த சமூகத்திற்கு ஒரு அற்புதமான பாடத்தை அவர் கற்றுக் கொடுத்திருக்கிறார். இதற்கு மேல் எதுவும் இல்லை. ஆகவே நாளை ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருமகனாருடைய திடரில் நடைபெற இருக்கக்கூடிய புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஒரு மிக முக்கிய செவ்வியை ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கு திருமதி சசிகலா அவர்கள் வழங்க இருக்கிறார்கள். இது தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அரசியல் செய்தியாக இருக்கலாம் என்பதையும் அவர்கள் ஆர்வம் கூடியிருப்பதையும் இன்று நம் நேயர்கள் கவனித்தார்கள். ஆகவே நாளை உங்களை சந்திக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நம்முடைய விருந்தினர்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியோடு விடைபெறுகிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுஃபியான். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.